வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரி ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் போஸ்டர் ஃபோட்டோ எடிட்டிங் எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான மெட்டீரியல் ஃபுல்லாக நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இமேஜ் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணி ஸ்டேச்சுரேஷன் வேணும் அப்படின்னா அதுக்கு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணோம். ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவாக இருக்கணும். உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோ லிங்க் கொடுத்துருங்க. அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்கள் ஃபோட்டோஸை ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எந்த அளவுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு லைட்டாக அந்த மாதிரி கரெக்டாக வந்து ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிட்டு கீழே பிப்புன்ற ஆப்ஷனை மறுபடியும் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ளாக் பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கிராப்ன்ற ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே இருக்க ரெண்டு இமேஜ் மட்டும் தெரியணும். ஸோ அதை மட்டும் கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த இமேஜை இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் கரெக்டாக செட் ஆகிற மாதிரி கொடுத்துட்டு அப்படியே இந்த மாதிரி டவுன் பண்ணி இந்த இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். இப்போ கரெக்டாக இதை ஃப்ரேமை நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கலர் கரெக்ஷன் எல்லாம் நம்ம பண்ணிடலாம். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ ஸ்னாப்சீட் ஓப்பன் பண்ண வாட்டி ப்ளஸ் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே டூல்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டூன் இமேஜ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த செட்டிங்ஸை ஒவ்வொன்றும் நீங்களே அலைட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ் இதெல்லாம் எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. எகைன் கீழே டூல்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி போர்ட்ரைட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. கீழே ஃபேஸ் ஐக்கான் போட்டு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபேஸோட ஃபில்டரை தேவை அப்படின்னா மாற்றிக்கலாம், வேணான்னா நன்னில் கொடுத்துட்டு ஸ்கின் ஸ்மூத்தை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. எகைன் கீழே டூல்ஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி டீட்டெயில்னு இருக்கும். ஸோ அந்த டீட்டெயிலை கொஞ்சம் ஷார்ப், அதாவது டீட்டெயிலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக தெரியும். ஸோ அதை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓவராக கொடுத்தா கூட உங்களுக்கு பார்க்க ஒரு இதாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான அளவு கொடுத்துட்டு மறுபடியும் டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு உங்களுக்கு டார்க்காக இருக்குன்றது பார்த்தாலே தெரியும். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுக்கோங்க. இப்போ கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இமேஜை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.